வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு 4K டேஷ் கேமரா பற்றி. Vio A129 Pro Duo 4K டேஷ் கேமரா. Dual channel 4K front, 1080p rear, dual band, built-in Wi-Fi, Sony Exmor or image sensor, 2-inch HD LCD display, GPS logger, G sensor and motion detection, up to 256 GB micro SD card support. காருக்கு முன்புறமும் பின்புறமும் பொருத்தக்கூடிய கேமரா மற்றும் அதனுடைய அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரே பாக்ஸாக கிடைக்குது. அதனால் அமேசான் இந்தியா சைட்லேருந்து வாங்கினேன். முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் திறந்த உடனே நமக்கு முன்னால் தெரிகிறது வந்துட்டு முன்புறமும் பின்புறமும் பொருத்தக்கூடிய கேமராக்கள் தான். இது காரோட முன்புறம் பொருத்தக்கூடிய 4K கேமரா. இந்த கேமரா வந்துட்டு GPS மாடியோட வருது. இது ரியர் கேமரா, காரோடைய பின்பக்கத்தில் பொருத்தம் வருது. யூசர் மேனுவல், எப்படி நம்ம அந்த டேஷ் கேமரெலாம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேர் ஸ்டிக்கி பேட்ஸ், இது வந்துட்டு ரியர் கேமராவோட கேபிள். USB கேபிள், ஃப்ரண்ட் கேமரா கேபிளும் ஒரு பவர் அடாப்டர் சாக்கெட்டு இது கூட இருக்கும். கேபிள் கிளிப்ஸ், கார்டு ரீடர், trim removal tool. இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஆன் ஆஃப் அண்ட் மெனு பட்டன். இந்த பட்டனை உபயோகித்து நம்ம கேமராவை ஆன் ஆஃப் பண்ணலாம். அதே சமயத்தில் ரெக்கார்டிங் ஆகாமல் இருக்கிற நேரத்தில் அந்த பட்டனை அமுக்குனோம்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் மெனு டிஸ்பிளே ஆகும். இந்த பட்டனை உபயோகித்து ரெக்கார்டிங்கை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் ஸ்க்ரீனில் மெனு டிஸ்பிளே ஆகிற நேரத்தில் இதை உபயோகித்து மேல்புறமாக நோக்கி போகிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக நடுவில் இருக்கிறது வீடியோ ப்ரொடெக்ட், வீடியோ பிளேபேக் அண்ட் மெனு கன்ஃபார்ம் பட்டன். நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் அண்ட் மெனு டவுன் பட்டன். இந்த பட்டனை உபயோகித்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கிற மெனுவை ஒன்றொன்னா கீழ்ப்பக்கம் நோக்கி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் லைவ் வீடியோ சோர்ஸ் அண்ட் வைஃபை ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டனை உபயோகித்து நமக்கு ஃப்ரண்ட் கேமராவோட ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் கேமராவோட இமேஜ் வேணுமா அல்லது ரியர் கேமராவோட இமேஜ் வேணுமான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது பிக்சர் இன் பிக்சர் ரெண்டு கேமராவை சேர்ந்தாப்புலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை ஒரு 4-5 செகண்ட் தொடர்ந்தாப்பில் அமைக்கிருந்தீங்கன்னா வைஃபை ஆன் அல்லது ஆஃப் ஆயிடும். இந்த பட்டன்ஸ்க்கு மேலே 3 LED ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. RECனா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ரெட் LED வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கிறப்ப வந்துட்டு பிளிங் ஆகிக்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்துட்டு வைஃபை ஆன் ஆகிருக்கிறப்ப இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வைஃபை இல்லாதப்போ ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் மைக் ஆன் ஆகிருக்கிறப்ப லைட் எரியும், மைக் ஆஃப் ஆகிருக்கிறப்ப லைட் எரியாது. ஸ்க்ரீனுக்கு வலது பக்கம் திரும்பினீங்கன்னா 3 போர்ட்ஸ் இருக்கும். மேலே இருக்கிறது வந்துட்டு ரியர் கேமரா போர்ட். ரியர் கேமராவிலேருந்து வர்ற கேபிளை இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நடுவில் கீழே இருக்கிறது வந்துட்டு AV போர்ட், ஆடியோ வீடியோ போர்ட். இதை உபயோகித்து நம்ம கேமராவை டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே USB போர்ட். இதை உபயோகித்து நம்ம இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர்லேருந்து. அதே சமயத்தில் SD கார்டுக்கும் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் கேமராவில் GPS மாடியூல் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த GPS மாடியூலுக்கு மேலே வந்துட்டு ஒரு போர்ட் இருக்கும். அதில் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கேமராவோட பவர் கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் கேமராவை அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா GPS மாடியூல் அட்டாச் ஆகிருக்கும்.
அதுக்கு கீழே தான் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இது ரியர் கேமரா. ரியர் கேமரா லென்ஸையும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியர் கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர்ட் இருக்குது, அது வழியாக பவர் கொடுத்துக்கலாம். இந்த கேமராவை நம்ம உபயோகிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வேணும். ஆனால் சாம்சங் எவோ ப்ளஸ் 128 GB மைக்ரோ எஸ்டி கார்டை வந்துட்டு இதுக்கு நான் உபயோகப்படுத்த போகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேமராவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மைக்ரோ எஸ்டி கார்டை நல்லா தள்ளி விட்டுருங்க. கேமராவோட செட்டிங்ஸையும் அதோட மெனு ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேமராவுக்கு பவர் கிடைச்ச உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்இசி போட்டுக்கிற பட்டனை ஒரு தடவை அமுக்குனீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் எல்இடி வந்துட்டு பிளிங் ஆகிட்டு பீப் பீப் பீப்னு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ மெனு பட்டன், அதாவது முதல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி மெனு வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். ரெக்கார்ட் அண்ட் மைக் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மெனுவில் மேலேயும் கீழையும் நீங்கள் மூவ் பண்ணலாம். நமக்கு தேவையான மெனுவில் போயிட்டு மெனு கன்ஃபார்ம் பட்டன், அதாவது நடுவில் இருக்கிற பட்டனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா வந்துட்டு அதோட ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான மெனுவை செலக்ட் பண்ணலாம். அதே பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம மெனுவுக்குள்ளே போன உடனே முதல்ல இருக்கிறது வந்துட்டு ரெசல்யூஷன். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு வேணுங்கிற ரெசல்யூஷன்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு பிட்ரேட். இப்போ இதில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கணும்னா ஹை பிட்ரேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லைவ் வீடியோ சோர்ஸ். இதில் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுறது வந்துட்டு ஃப்ரண்ட் கேமராவா அல்லது ரியர் கேமராங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது லூப் ரெக்கார்டிங். லூப் ரெக்கார்டிங்னா வந்துட்டு நமக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 minute 2 minutes 3 minutes 4 minutes ஒவ்வொரு வீடியோவோட லென்த் வந்துட்டு நமக்கு இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். WDR வைட் டைனமிக் ரேஞ்ச், இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்போசர் காம்பன்சேஷன். ஃப்ரண்ட் கேமராவுக்கோ ரியர் கேமராவுக்கோ நமக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் வேணுங்கிறது நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை 0 வச்சுருங்க. இந்த டேஷ் கேமரா கூட வந்துட்டு நமக்கு பார்க்கிங் மோட் ஹார்ட்வேர் கிட் ஒன்று கிடைக்கும். அந்த கிட்டை வாங்கிட்டு நம்ம காரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா தான் இந்த பார்க்கிங் மோடோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம உபயோகிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு இதை விட்டுருவோம். அடுத்தது ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீட் யூனிட். நமக்கு மைல்ஸ் பெர் ஹவர் வேணுமா கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் வேணுமாங்கிறது நம்ம கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரை செலக்ட் பண்ணிட்டு இதை செட் பண்ணிக்கலாம். ஜி சென்சார். இப்போ நம்ம வண்டி எதுலையாவது மோதிச்சுன்னா அப்போ கிடைக்கிற அதிர்வலையை வச்சுட்டு அப்போ எடுக்கிற வீடியோவை லாக் பண்ணி வச்சுட்டோம். அது நமக்கு பின்னால் உபயோகப்படுறப்ப நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் வந்துட்டு வைஃபை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நமக்கு வேணுங்கிற செட்டிங்ஸில் வந்துட்டு நம்ம இதை வச்சுட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம்.
டேட், ஜிபிஎஸ் இன்ஃபோ, அப்புறம் வந்துட்டு கேமரா மாடல், இதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம எடுக்கிற வீடியோ கூட ஆடியோ வேணுமா வேணாமான்னு நம்ம ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்க்ரீன் சேவர். இதில் நம்ம வேணுங்கிற டயத்துக்கு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கேமராவோட ஸ்க்ரீன் வந்துட்டு பிளாங்க் ஆயிரும், அதில் ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட், பூட் டிலே. நம்ம ஃப்ரண்ட் கேமராவுக்கு பவர் கிடைச்ச உடனே எவ்வளவு நேரம் கழித்து அது ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். டேட், டைம் செட்டிங்ஸ். இதில் போயிட்டு நம்ம இப்போ உள்ள டேட், டைம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். டைம் ஜோன் நமக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு +5 hours 30 minutes, அதை நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது லாங்குவேஜ். இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீப் சவுண்ட். நம்ம ஒவ்வொரு பட்டன்ஸையும் அமுக்கிறப்ப வந்துட்டு அந்த சவுண்டுக்கு பீப் பீப்னு அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு 50 Hz வந்து செட் பண்ணிக்கோங்க. டிவி மோட், இதை வந்துட்டு PIL செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ரொட்டேஷன். இப்போ நம்ம கேமராவை நேராக ஃபிட் பண்ணியிருந்தோம்னா இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு கேமரா வந்துட்டு நம்ம தலையில வாக்கில் ஃபிட் பண்ணிட்டோம்னா அதில் வர்ற வீடியோ வந்துட்டு நமக்கு திரும்பி வரணும், அப்போ இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரியர் கேமராவிலேருந்து வர்ற வீடியோ மிரர் இமேஜாக இருக்கணுமா அப்படிங்கிறது அல்லது இல்லாமல் இருக்கணுமாங்கிறத இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார்மேட் ஆப்ஷனை உபயோகித்து நம்ம கேமராவிலேயே SD கார்டை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வார்னிங் வர்றதுனா அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட் செட்டிங். கேமராவிலேயே ஏற்கனவே வந்துட்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபேக்ட்ரியிலேருந்து. அந்த செட்டிங்ஸ் போகிறதுக்கு நம்ம டிஃபால்ட் செட்டிங் மூலமாக போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு, கார் நம்பர். இதில் நம்மளோட காரோட நம்பரை நம்ம ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வீடியோவிலேயே நம்ம கார் நம்பர் வந்துட்டு அதில் வந்துடும். லாஸ்ட்டாக வந்துட்டு firmware வெர்ஷன். இதில் என்ன வெர்ஷனில் firmware இருக்குன்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே ஆகிடும். கண்ணாடியில் எங்கே நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்த முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ரியர் கேமரா வயரையும் ஃப்ரண்ட் கேமராவோட பவர் கேபிளையும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம கேமராவை மாட்டணுமோ அங்கே ஒரு இடம் வச்சு பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா அப்புறம் அந்த ஸ்டிக்கி பேடில் இருக்கிற டேப்பை எடுத்துட்டு அப்படியே நம்ம பார்த்த இடத்துல அந்த கேமராவை வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அங்கேயே ஒட்டிக்கிறோம். ஃப்ரண்ட் கேமரா வயரை நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு நடுவில் பின்பக்கம் இருக்கிற பவர் சாக்கெட் வரை கொண்டு போகணும். ரியர் கேமரா வயரை பின்பக்கம் வரை நம்ம கொண்டு போகணும். அப்போ அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம்னா இந்த 2 வயரையும் வந்துட்டு நம்ம காரோட ஹெட்லைனர் உள்ளே கூடி அப்படியே தள்ளிட்டு முதல்ல ஏ பில்லர் வரை கொண்டு போவோம். இந்த 2 வயரையும் ரொம்ப ஈஸியாக நம்ம விரலை வச்சே வந்துட்டு வண்டியோட ஹெட்லைனர் உள்ளே தள்ளி அப்படியே கொண்டு போயிடலாம். இதில் ஒன்றும் கஷ்டமே இருக்காது. இப்போ ட்ரிம் ரிமூவல் டூலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏ பில்லரில் இருக்கிற பிளாஸ்டிக் ட்ரிம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே 2 வயரையும் உள்ளே திணிச்சு விட்டு நல்லா தெரியாமல் மறைச்சி விடலாம். இப்போ 2 கேபிளையும் ஏ பில்லர்லேருந்து பி பில்லருக்கு கொண்டு போகணும். அதுக்காக என்ன செய்யணும்னா அந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ரப்பர் சீலை எடுத்து விட்டுட்டு அது வழியாக மேலே ஊடி அதுக்குள்ளே ஊடி அப்படியே கொண்டு போயிட்டு பி பில்லர் வர கொண்டு போயிட்டு அது நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரப்பர் சீலை மறுபடியும் வச்சு நல்லா அமுக்கி விட்டுறணும். இப்போ 2 கேபிளையும்
பி பில்லரை கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக வேண்டி ட்ரிம் டூலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பி பில்லரில் இருக்கிற பிளாஸ்டிக் ட்ரிம்க்கு உள்ள வழியாக 2 கேபிளையும் நல்லா அமைக்க விட்டுட்டு அந்த டோர் ஓப்பனிங் வர கொண்டு போங்க. இங்கேருந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு போகிற பவர் கேபிளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து பி பில்லரோட ட்ரிம் வழியாக கீழே இறக்கி அதை அப்படியே அந்த ஃப்ளோர் மேட்டை தூக்கிட்டு அது வழியாக கீழே கொண்டு வந்து அப்படியே அங்கே கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டுக்கு நடுவில் இருக்கிற பவர் அடாப்டரில் கொண்டு போய் அதில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் வந்துட்டு மாட்டி விட்டுறணும். ரியர் கேமரா கேபிளை பி பில்லரில் இருந்து அப்படியே மேலே மூடி சி பில்லருக்கு கொண்டு வரணும். சி பில்லர்லேருந்து டி பில்லர் வழியாக டெயில் கேட் வரை கொண்டு போயிருங்க. அங்கேருந்து கேபிளை டெயில் கேட் வழியாக கொண்டு போயிட்டு ரியர் கேமராவில் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ கேபிள்ஸை எப்படி கொண்டு போயிருக்கோம்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் இருந்து 2 கேபிளையும் எடுத்து ஏ பில்லர் வழியாக பி பில்லர் வரை கொண்டு போயிருக்கோம். இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட் கேமராவோட பவர் கேபிளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக கொண்டு போய் ஃப்ரண்ட் சீட்டுக்கு நடுவில் இருக்கிற பவர் சாக்கெட்டில் கொண்டு போயிட்டு சேர்த்துருக்கோம். பி பில்லரில் இருந்து ரியர் கேமரா கேபிளை சி பில்லர் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரங்க் டோர் வழியாக கொண்டு போயிட்டு ரியர் கேமராவில் போய் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கேமரா கூட கேபிள் கிளிப்ஸ் நிறையா வந்திருக்கு. அதிலிருந்து ஒரு கேபிள் கிளிப் ஒன்று எடுத்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு மேலே இருக்கிற 2 கேபிளையும் மொத்தம் ஒன்றா சேர்த்து நல்லா செக்யூராக வந்துட்டு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கேபிளிங் பண்ணுறப்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம கேபிள் வந்துட்டு எந்த ஏர் பேக்கையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும். இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் இருக்குது. ஒரு ஏர் பேக் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்டில் வந்துட்டு அந்த வயரிங் பண்ணுறது கீழே வந்துட்டு டேஷ்போர்டுக்குள்ள அங்கே ஒன்று இருக்கிறது. அதனால் நம்ம மேலே கொண்டு போன கேபிளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அடுத்த இன்னொரு ஃப்ரண்ட் ஏர் பேக் வந்துட்டு ஸ்டேரிங்கில் இருக்கிறது. அதனால் நம்ம நல்லா சேஃபாக தான் கொண்டு போயிருக்கோம். இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா 2 கேமராவுமே ஆன் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ண துவங்கிடும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வயோஃபோ A129 ப்ரோ வீடியோ கேமரா பேக்கும், அதுக்கப்புறம் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவோட பார்ட்ஸ் பேரெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மெனு ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேபிளிங் 2 கேமராவையும் காரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கேபிளிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பவர் கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்தோம். அடுத்து வர்ற வீடியோவில் கேமராவோட ஃபர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு வயோஃபோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேமராவை வைஃபை மூலமாக ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவில் எடுத்த கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்.